ஸ்மோக்கிங்னால வர ரெண்டு முக்கியமான டிசீஸ் இது ரெண்டு. ஒன்று சிஓபிடி, இன்னொன்று லங் கேன்சர். சில லேடிஸுங்களாம் சும்மா வாயில் வச்சு இந்த ஸ்டைலுக்கு ஊதுற குரூப்புன்னு இருக்குது. ஆனால் நிஜமாலே அடிக்ட் நல்லா உள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, எவ்வளோ பிடிக்கிறீங்கன்றது மேட்டர். 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சும்மா அப்படின்றார், இன்னொருத்தர் அந்த கடைகோடி தொண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் பிடிக்காதீங்க. இப்போ தான் வந்து ஒரு கான்செப்ட் உள்ள வருது. என்னென்னா தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு ஒரு கான்செப்ட். பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங். அதாவது கூட நிற்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இன்னும் அதிகம், பிடிக்கிறவனை விட. இவன் பயங்கரமாக நினச்சிருப்பான் தெளிவாக, நான் வந்து பிடிக்கிறதே இல்லை, நான் ஜஸ்ட் சைட் டிஷ் பர்சன், நான் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன், அவனுங்க தான் சாவறானுங்கன்ட்டு. நீயும் தான் ஏன் சேர்த்து காலியாக. வரட்டி அடித்து வர புகையும் டேஞ்சரு, கட்டரிச்சு வர புகையும் டேஞ்சரு, இந்த சிகரெட் புகையும் டேஞ்சரு, இந்த டீசல் எக்ஸாஸ்ட், பெட்ரோல் எக்ஸாஸ்ட்லேருந்து வர புகையும் டேஞ்சர் அப்படின்னு இருக்கும்போது காஞ்சா புகை மட்டும் என்ன பாயசமா? என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஹெல்த்தி வைப்பில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவில் வந்து இருக்கோம். புகைப்பிடிப்பதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் நமக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் விடியளிக்கிறதுக்காக நம்ம கூட நுரையீரல் நிபுணர் டாக்டர் சபரி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர். எல்லார்கிட்டையும் ஒரு மித்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க புகைப்பிடித்தல் பற்றி. நிறைய பேர் நான் ஃபில்டர் சிகரெட் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ ஃபில்டர் சிகரெட் எனக்கு அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, ஹெர்பல் சிகரெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிகரெட் கேன்சரை வந்து வரவிடாமல் தடுக்குமா, இல்லை இது வந்து உண்மையிலே சேஃபா? இல்லை, எனி சிகரெட் இஸ் டேஞ்சரஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபில்டர் வச்ச சிகரெட்டு, ஃபில்டர் வைக்காமல் சிகரெட்டு, அது மாதிரி சின்ன சைஸ் ஃபில்ட்ரு, பெரிய சைஸ் ஃபில்டர், நிறைய சிகரெட் குவாலிட்டியில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பீடின்னு ஒன்று இருக்குது. இப்போ பீடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பீடியில் ஃபில்டரே கிடையாது. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு 5 ரூபா சிகரெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கம்பெனி இருக்குது, அதெல்லாம் வந்து சின்ன சைஸில் ஃபில்டர் இருக்கும். அப்புறம் அந்த 10 ரூபா 12 ரூபா கொஞ்சம் பெருசாகும். 18 ரூபா சிகரெட் இருக்குது, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில்டர் சைஸில் வந்து இது. இப்போது ஒருத்தவங்களுக்கு லங் கேன்சரோ இல்லைனா ஒரு நுரையீரலில் வந்து இந்த சிஓபிடி, இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்மோக்கிங்னால வர ரெண்டு முக்கியமான டிசீஸ் இது ரெண்டு. ஒன்று சிஓபிடி, இன்னொன்று லங் கேன்சர். அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 3 விஷயத்த சொல்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் ஆஃப் இன்னலேஷன். அதாவது நீ எவ்வளோ தூரம் உள்ளே இருக்கிறன்றது மேட்டர். நீ ஃபில்டர் வச்சு இருந்தாலும் ஃபில்டர் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்கிற. இப்போ எக்ஸாம்பிள் 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சும்மா அப்படின்றார், இன்னொருத்தர் அந்த கடைகோடி தொண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா அந்த அரசியல் அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கடைகோடி தொண்டன் வரைக்கும் போய் சேர்க்கணுன்ற மாதிரி சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும் போதுனா டெப்த் ஆஃப் இன்னலேஷன் அதிகமாகுது. ஆகும்போது அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? சில லேடிஸுங்களாம் ஸ்டைலுக்காக இப்போ இந்த ஜென்ரேஷனில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் சும்மா வாயில் வச்சு இந்த ஸ்டைலுக்கு ஊதுற குரூப்புன்னு இருக்குது. ஆனால் நிஜமாலே அடிக்ட் நல்லா உள்ள இருப்பாங்க. இருக்கும் போது தான் வந்து அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. அப்போது அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது, எவ்வளோ பிடிக்கிறீங்கன்றது மேட்ரு. புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தர் ஃபில்டர் இல்லாத பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் ஒரு நாளைக்கு 2 தான் பிடிக்கிறாரு. இன்னொருத்தர் காஸ்ட்லி சிகரெட்ஸ் 20 ரூபீஸ் பெரிய ஃபில்டர் பிடிக்கிறேன் அப்படின்றாரு, ஆனால் ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் பிடிக்கிறாரு. யாருக்கு பிரச்சனை வரும்? இந்த 2 பேக்கெட் பிடிக்கிறவங்க தான் பிரச்சனை வரும். புரியுதா? ஸோ ஏன்னா அதை வச்சு பேக் இயர் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிறீங்க இன்ட்டு எத்தனை வருஷம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறேன் சார், 10 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் 100 தாண்டிடுச்சு. உங்கள் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் 200 தாண்டினா கேன்சரும் சிஓபிடியும் உள்ளே வருது. இதுதான் வந்துட்டு ரூல். அப்படின்னு இருக்கும் போது அப்போ நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா வித்தின் 10 இயர்ஸ் தான் கிராஸ் பண்ணிட போகிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டர் வச்ச சிகரெட்டு, ஃபில்டர் இல்லாத சிகரெட்டு, அதில் ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸை கொடுக்காதீங்க. ஓகே, இதை வச்சு ஃபில்டர் வச்சு பிடிச்சா கேன்சர் அது கிடையாது. இந்த 2 பாயிண்ட் மெயின் பாயிண்ட். எவ்வளோ டெப்த்து உள்ளே இருக்கிற, எத்தனை சிகரெட் பிடிக்கிறன்றது தான் ரொம்ப மெயின். 3வது தான் இந்த ஃபில்ட்ரு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன். இந்த கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் இருக்குது, இந்த காரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏர் பேக் இருக்குது. ஆனால் வந்து இங்கே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கார் தான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ எதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதுல நம்மளுக்கு பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ ஓவரால் நான் சொல்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எனி சிகரெட் இஸ் ஹார்ம்ஃபுல். அவ்வளோ. ஒருவேளை இப்போ சிகரெட்டை விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய லங் அப்படிங்கிறது தானாகவே வந்து சரியாயிடுமா? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அது சரி பண்ணிக்கலாம்? இதுலேயும் வந்து கண்டிப்பாக ஒரு பதில் ஒரு ஒன்லைன் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்டாப் சிகரெட், இட் இஸ் பெனிஃபிஷியல். ஓகேங்களா? இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க அப்படியே வார்த்தை. ஓகேங்களா? என்ன மீன் பண்ணுறான் அப்படின்னா, எந்த டைமில் எப்போ நீ வந்து சிகரெட்டை வந்து நிறுத்தினாலும் உனக்கு அது நன்மை தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சிகரெட் நீ எக்ஸ்ட்ரா குடித்தாலும் உனக்கு அது தீமை தான். இது வந்து இதில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் தானாக சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க.
முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படின்னா இந்த ரிப்பேர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது சார். இப்போ ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது, இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போச்சுன்னா பர்மனன்ட் டேமேஜ், இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுன்னா வந்துட்டு ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பேப்பர் எடுத்துப்போம். இந்த பேப்பர் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரேன். இவ்வளோ த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் அது தாங்குது, இவ்வளோ ப்ரெஷரும் தாங்குது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கொடுத்ததுக்கப்புறம் கிழிஞ்சிருச்சு. கரெக்டாக நான் சொல்கிறது. அப்போது நீங்கள் இந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நிறுத்தியிருந்தீங்கன்னா சிகரெட்டை 100% ரெக்கவரி. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ தூரம் த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் 5 வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார், நிறுத்திட்டேன் அப்படின்னும் போது பெரிய டேமேஜ் எல்லாமே வெளியே வந்துடுது. ஆனால் நான் ஒரு 15-20 வருஷம் பண்ணிட்டேன் அது பண்ணும்போது அந்த த்ரெஷ்ஹோல்டு தாண்டும் போது அந்த டேமேஜ்ன்றது பர்மனெண்ட்டாக மாறுது. ஓகே, ஆனால் அப்போ கூட இவ்வளோ தான் கிளியும். நீ அதுக்காக டேமேஜ் ஆகிடுச்சுலன்ட்டு நீங்கள் இன்னும் பிடிச்சிக்கினே இருந்தீங்கன்னா கிளியல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ப்ராப்ளம் வில் ஸ்டாப் தேர். ஓகே, இட்ஸ் அ பர்மனெண்ட் டேமேஜ். பட் ஆனால் எவ்வளோ டேமேஜோ அதோட நிற்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஒரு சிகரெட் நீங்கள் வந்து நிறுத்தினாலும் அன்னைக்கு நிறுத்தினா கூட அதுக்கப்புறம் நான் பிடிக்கலனா கூட உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் தான். ஸோ தட் அதுக்குள்ளே டாக்டர்ஸ் உள்ளே பூந்து கொஞ்சம் இந்த கம்மெல்லாம் ஒட்டி பேட்ச் பண்ணுற வேலையெல்லாம் எங்கள் மருந்துங்க மூலியமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ தட் பேஷண்ட் ரெக்கவர் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நோ கான்செப்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, நான் வந்து 1 தான் பிடிக்கிறேன் 2 தான் பிடிக்கிறேன் அப்படின்னு நிறுத்தினா அப்படியே நிறுத்துங்க. எப்போ நிறுத்தினாலும் பெனிஃபிஷியல். அடுத்து வந்து இப்போ ஒரு ஸ்மோக்கிங் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்மோக் ஏரியா இருக்கும். ஆமாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட போவாங்க, பட் அவங்க நான் ஸ்மோக்கர்ஸ். ஆமாம், அவங்க அஃபெக்ட் ஆகுறது அப்படிங்கிறது உண்மையா சார், இல்லை அது ஒரு மித்தா? இல்லை இது உண்மை, 100% உண்மை. புக்கில் போட்டிருக்க அப்படியே வார்த்தை என்ன நாங்களாம் ப்ராக்டிஸில் சொல்கிறது, பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங். அதாவது கூட நிற்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இன்னும் அதிகம் பிடிக்கிறவனை விட. இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ சிகரெட் பிடிக்கிறோன்னா அதில் 2 விதமான புகை வெளியே வரும். ஒன்று மெயின் ஸ்ட்ரீம், இன்னொன்று சைட் ஸ்ட்ரீம். மெயின் ஸ்ட்ரீம்ன்றதுனால இவன் வாயில் எடுத்து ஊதுறான்ல அப்படின்னு அவன் மூஞ்சில் ஊதுறான். இன்னொன்று வந்து அவன் சிகரெட் கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புகை வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? அதுதான் சைட் ஸ்ட்ரீம். 2 புகையும் சேர்த்து யாருக்கு போகும்னா கூட நிற்கிறவனுக்கு தான் போகும். இவன் பயங்கரமாக நினச்சிருப்பான் தெளிவாக, நான் வந்து பிடிக்கிறதே இல்லை, நான் ஜஸ்ட் அ சைட் டிஷ் பர்சன், நான் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன், அவனுக்கு தான் சாவறானுங்கன்ட்டு. நீயும் தான் ஏன் சேர்த்து காலியாக வர. அதனால தான் நம்ம கான்செப்டாக இருக்கணும். அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மாதிரி இருக்காதீங்க. 1. 2வது சிகரெட்டை முக்கியமாக ரூமில் உட்காந்து பிடிக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் பிடிக்காதீங்க. இப்போ தான் வந்து ஒரு கான்செப்ட் உள்ள வருது. என்னென்னா தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் 3 டைப் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்குது. தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்றது என்னென்னா, நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு ஊதுறீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸில், உங்களோட கர்டனில், உங்களோட பெட்டில், உங்களோட பெட்ஷீட்டில் எல்லா இடத்துலையும் போய் வந்து டெபாசிட் ஆகிக்கும் அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ். அப்புறம் நீங்கள் நைட்டு தூங்கும் போது அதே பெட்டில் தானே படுத்து தூங்கணும். அப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் சிகரெட் பிடிக்கலனா கூட நீ பிடிச்சினே இருப்பேன். சட்டையில் கூட வாசனை வரல அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரூமில் போட்டு தள்ளியிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி டெய்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 20-30 சிகரெட் ரூம்லேயே உட்காந்து அந்த அடிச்சுனே இருக்காங்க. அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூம்லேயே வந்து அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆகிடும். அந்த நிக்கோட்டின் பார்ட்டிகல், சூட் எல்லாமே. அப்போ அதை இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம். இதுதான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்மோக்கர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளி, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் காற்றோட காற்றாக கலந்து போகும். இல்லைன்னா க்ளோஸ் பிளேஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு டேஞ்சர் இன்னும் அதிகம். இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவுக்கு வந்து அடிமையாயிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய ஒரு தட்டை கேட்கும்போது நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சார் சிகரெட் வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல், அது வந்து லங்க பாதிப்பு ஏற்படுத்தும், பட் கஞ்சா வந்து அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு புரிதலில் இருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப தவறு தானே சார். சரி, இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் அதிகம் இல்லை. இப்போ அடிக்ஷன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கஞ்சாக்கு டிபெண்டன்ஸ் கிடையாதுன்னுவாங்க. அதாவது நீங்கள் எப்போ விட்டாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யார் விட்றா? இதுதானே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்து அதுக்கு டிபெண்டன்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து அதை டெய்லி ஒன்ஸ் அதை பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து தே ஆர் ட்ரைங் டு கோயிங் டுவர்ட்ஸ் இட். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ப்ளஸ் கூடுதலாக வந்து காஞ்சா அப்படி தாண்டி இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரக்ஸ் சைட்லாம் போகும்போது இன்னும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். அப்புறம் 2வது நீங்கள் சொன்ன கருத்து வந்து இது சிகரெட்டு தான் வந்து லங்ஸை பாதிக்கும், காஞ்சா பாதிக்காது, இது வந்து ரொம்ப ஒரு ஆயுர்வேதிக் டைப் ஆஃப் திங்கு, இந்த மாதிரிலாம் சொல்கிறது பெரிய தப்பு. எனி புகை லங்ஸை பாதிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி புகை. ஓகே, இப்போ ஏன் நம்ம வாகனங்களை பற்றி பேசுகிறோம், எதுக்கு நம்ம ஏர் பொல்யூஷன் பற்றி பேசுகிறோம்? சிகரெட் மட்டும் பேசிட்டு போகலாமே. ஏர் பொல்யூஷனுக்கும் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போ பஸ்ஸு போக ரொம்ப நல்லதா? இப்போ டெய்லி ஒரு 10 லிட்டர் பஸ்ஸு போக சுவாசிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா லங்ஸு? யோசிச்சு பாருங்கள், ரொம்ப டேஞ்சர். அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்களுக்கு இந்த நுரையீரல் அடைப்பு நோய் வந்துக்கிட்டு இருந்தது அந்த காலத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் பாட்டிங்க வந்து இந்த விறகடுப்பில் சமைப்பாங்க. எங்கள் பாட்டிக்கெலாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. சின்ன வயசில் அந்த கட்டையெல்லாம் போட்டுட்டு அந்த ஊதுகோயில் மாதிரி இருக்கும், உஃப்னு ஊதுவாங்க, அந்த புகைங்கெல்லாம் வரும், வரட்டி எரித்து சமைப்பாங்க. ஓகேங்களா? கிருஷ்ணாயில் ஊற்றி சமைப்பாங்க அந்த அட்டைகள். அப்போது ஒரு வாட்டி அந்த பாட்டி வந்து அந்த விறகடுப்பில் சமைச்சு முடிச்சதுன்னா, கறி குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் வச்சு இந்த சாதத்தெல்லாம் வச்சு முடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 40 சிகரெட் அது ஆல்ரெடி எடுத்ததாக கணக்கு.
ஒரு வாட்டி விறகடுக்கில் சமைச்சா எவ்வளோ 40 சிகரெட் கணக்கு. ஓகேங்களா? அப்போ வீட்டுக்கார் வெளியே போய் 30 சிகரெட் அடிச்சுட்டு வருவார். இந்த பாட்டி ஒரு சமையலில் 40 சிகரெட் அடிச்சிடும். அதனால தான் நிறைய ஓல்ட் ஏஜ் லேடிஸுங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த சிஓபிடி ப்ராப்ளம். இந்த கேஸ்னு ஒரு திட்டம் வந்து இலவச கேஸ் வாட் எவர் இட் இஸ் யார் கொண்டு வந்தாங்களோ, பட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த சிஓபிடி இன்சிடென்சஸை குறைக்குது. ஓகேங்களா? இல்லை ஏகப்பட்ட பாட்டிக்கு அந்த நோயினால் இறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் நான் இதை வந்து சொல்ல வரேன்னா, எனி புகை இஸ் டேஞ்சரஸ். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ அந்த வரட்டி அரிச்சு வர புகையும் டேஞ்சரு, கட்டரிச்சு வர புகையும் டேஞ்சரு, இந்த சிகரெட் புகையும் டேஞ்சரு, இந்த டீசல் எக்ஸாஸ்ட்டு பெட்ரோல் எக்ஸாஸ்ட்லேருந்து வர புகையும் டேஞ்சர் அப்படின்னு இருக்கும்போது காஞ்சா புகை மட்டும் என்ன பாயசமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. ரொம்ப டேஞ்சர் தான். நிறைய காஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் நியூமோதொராக்சிஸ், பிளிப்ஸு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் காஞ்சா அதுவும் அவங்க நிறைய இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே பஃபில் அந்த இது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரே இதில் அப்படின்னு நிறுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து காஞ்சா வந்து டேஞ்சரஸ் ஆனால் கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான். அந்த புகை லங்ஸ் எதுவும் டேமேஜ் பண்ணனா கண்டிப்பாக டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை. எல்லாமே சார் நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறாங்கன்ற பொறுத்து வேரி ஆகும் சார். ஒருத்தர் நிறைய அடிக்கிறான்னா ஈஸியாக டேமேஜ் ஆகும் சார். ரொம்ப கம்மியாக அடிக்கிறான்னா கம்மியாக டேமேஜ் ஆகும். அதனால் கம்மியாக அடிக்கிறவங்க வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற விவாதத்தை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பண்ணுற தப்பான கருத்து அதிகமாக அடிக்கிறவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் எனி ஸ்மோக் இஸ் டேஞ்சரஸ்ன்றது தான் நம்ம வார்த்தை. நம்ம ஊர் எல்லாமே வந்து பொல்யூட்டடாக தான் இருக்கு. பட் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்க சொல்ற ஒரு கருத்தும் கூட. நம்ம வீட்டை வந்து எப்படி சார் பொல்யூஷன் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள். வீட்டில் வந்து பொல்யூஷன் ஃப்ரீனும் போது முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து அவாய்டன்ஸ் ஆஃப் இந்த இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ் தான். ஸோ இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ்னும் போது வந்து இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, மஸ்கிட்டோ காயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கையெடுத்து கும்பிட்டுக்கலாம் அப்படியே போதும். ரொம்ப புகையை வந்து சில பேர் அதிகமாக போடுவாங்க. இந்த சாம்பிராணி புகைங்க இந்த புகைங்களாம் ரொம்ப அதிகமாக போடுவாங்க. இல்லாட்டி இப்போ எனி ரிலிஜன், ஏன்னா எல்லா ரிலிஜனையும் அதை போடுறது தான். அப்போ அந்த மாதிரி புகைங்களை வந்து நீங்கள் ரொம்ப வந்து போடாதீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது. இது வந்து நிறைய ஃபாதர்ஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க முன்னாடியே ஒரு பார்ட்டி சோஷியலைசேஷன் சொல்லிட்டு வீட்லேயே சிகரெட்டு, வீட்லேயே ஹுக்கான்னு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. ஹுக்கா ஸ்டேஷன், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இதெல்லாம் வந்து இண்டோர் பொல்யூஷன் அதிகமாக்கும். அப்போ இது வந்து 2 ரொம்ப முக்கியம். 3வது உங்களோட டஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஆஸ்துமா வீசிங்க்கு முக்கியமான காரணம் டஸ்டிங். அந்த டஸ்ட்டில் இருக்கிற மைட்ஸ். அப்போ டஸ்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. இல்லைனா இந்த ஆஸ்துமா வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு அது ஈஸியாக அதிகமாகுது. 4வது உங்கள் நிறைய பேர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் அடைஞ்ச மாதிரி இந்த ஈரம்லாம் ஊறிட்டு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாசிகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபங்கஸ்லேருந்து வர ஸ்போர்ட்ஸை வந்துட்டு இன்ஹேல் பண்ணும்போது தான் நிறைய லங்ஸில் டிஃப்ரெண்ட் நோய்கள். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மீனா மேடம் ஹஸ்பண்ட் கூட ஒரு கேஸு ஹெச்பி ஹைப்பர் நியூமோனைட்டிஸ் அந்த மாதிரி கேஸுங்க. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான நோய்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதுவும் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். 5வது பெட் அனிமல்ஸ். பெட் அனிமல்ஸ் என்னும் போது அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 100 பறவை வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 புறா ஃபுல்லாக டாய்லெட் போய்கிட்டு அதை பெருக்கிக்கிட்டு வாரிக்கிட்டு ஃபெதர்ஸு என்ன பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை அதிகம். ஸோ இந்த மாதிரி ஹெச்பி மாதிரி ஐஎல்டி மாதிரி நோய்கள் உள்ள வருது. இப்போ டாக் வளர்க்குறீங்க, கேட்டை வளர்க்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு டெசிக்னேட் ஏரியா கொடுக்கறது பெட்டர். இல்லைனா உங்கள் வீட்டில் யாருக்காவது அலர்ஜி வீசிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அலர்ஜி வீசிங் இல்லை எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னா வெல் அண்ட் குட், ஓகே. பட் ஆனால் வந்து அந்த டாக் டேண்டர்ஸை க்ளீன் பண்ணுறது, ரெகுலராக வந்து அந்த வேக்கம் போடுறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து யாராவது ஒரு ஆளை வச்சுக்கணும். இல்லைனா அது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் பெட்லேயே இருக்கும், பெட்லேயே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே மாதிரி இந்த கிச்சன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த சிம்னி, எக்ஸாஸ்ட்டு, கிச்சனில் இருக்கிற வென்டிலேஷன் இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிச்சனில் தான் நம்ம வதக்கிறோம், தாளிக்கிறோம், சமைக்கிறோம், அந்த நெடிலாம் அங்கே தான் வந்து வரும். அப்போ அந்த புகையெல்லாம் நல்லா வெளியே பண்ணுற எக்ஸாஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக நான் சொல்கிறது என்னென்னா லங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீட்டில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த காசை வந்து கொண்டு போயிட்டு இந்த ஏர் பியூரிஃபையரு, இந்த ஏசி, இது வந்து ஏரை சுத்தம் பண்ணி கொடுக்குது, இதுக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ். ஓகே, ஒரு டாக்டரை எப்போவுமே நம்ம தேவையில்லாமல் பேஷண்ட்டுக்கு செலவு வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நான் எப்போவுமே யோசிப்பேன். அதெல்லாம் நம்ம அந்த ஆங்கிள்லாம் போகக்கூடாது. மெயினாக பண்ணுறதில்ல என்னென்ன தவறு பண்ணுறோம் அதை சரி செஞ்சாலே போதும். சூப்பர். அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா வெளியே விட உள்ளே வந்து ஜாஸ்தியான பொல்யூஷன் இருக்கும், கவனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நேயர்களே, ஸோ உங்களுக்கு டாக்டர் சொன்ன பதில்கள்லாம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார் கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சார்ட்ட அதுக்கான விளக்கத்தை நம்ம வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹெல்தி வைப்பில் நம்ம டாக்டரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.